நற்கருணை புதுமை. திருப்பலி நேரத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. இன்று நாம் பார்க்க போவது ஆஸ்திரியாவில் உள்ள ஃபெய்சட் நற்கருணை அற்புதம்தான். ஆஸ்திரியாவில் செயின்ட் ஜார்ஜ் பிரெக் ஃபெய்சட் என்ற சிறிய கிராமம் இருந்தது. இந்த இடம் உலகம் முழுவதும் அறியப்பட்டது. 1310 ஆண்டு ஒரு குருவானவர் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். அவருடைய மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. திருவருட்சாதனத்தில் இயேசு உண்மையாகவே இருக்கிறாரா என்ற கேள்வி அவர் உள்ளத்தை துளைத்தது. அதே நொடியில் ரசம் நிறைந்த அந்த பாத்திரம் நிரம்பி வழியத் தொடங்கியது. அந்த ரசம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய மெய்யான திருரத்தமாக மாறியது மட்டுமல்லாமல் கிண்ணத்திலிருந்து பொங்கி வெளியேறியது. அங்கே இருந்த அனைவரும் பயத்திலும் ஆச்சரியத்திலும் மூழ்கினார்கள். அந்த குருவானவர் அந்த திருரத்தத்தை முழுவதும் குடிக்க முடியவில்லை. மீதமிருந்தது மடாலயத்தில் பாதுகாக்கப்பட்டது. இந்த செய்தி பரவியதும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த புனித திருரத்தத்தை தரிசிக்க வந்தார்கள். 1472 ஆண்டு திருச்சபை அதிகாரிகள் இந்த அற்புதத்தை ஆய்வு செய்ய தொடங்கினார்கள். அவர்கள் முடிவு என்ன என்று தெரியுமா? இது உண்மையான அற்புதம். 1480 ஆண்டு 170 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இரத்தம் புதிய காயத்திலிருந்து வந்தது போல் புதியதாகவே இருந்தது. இன்றும் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 1539 ஆண்டு லூதரின் போதனைகள் பரவிய பொழுது இந்த அற்புதம் கத்தோலிக்க நம்பிக்கையை காப்பாற்றியது. மக்கள் மீண்டும் நம்ப ஆரம்பித்தனர், இயேசு நற்கருணையில் உண்மையாகவே இருக்கிறார் என்று. சிந்தித்து பார்ப்போம். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய நற்கருணையில்தான் இயேசு கிறிஸ்து முழு உடலோடும் முழு ஆன்மாவோடும் பிரசன்னமாயிருக்கின்றார்.